ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். இன்னைக்கு இந்த கிரகங்கள்லாம் நிறைய காரகத்துவம் இருக்கு. ம். சூரியனுக்கு ஒண்ணு இருக்கு, சந்திரனுக்கு ஒண்ணு இருக்கு, அப்படியே எல்லா கிரகங்களுக்கும் இருக்கு. ம். அதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? அவ்வளவு கிரகத்தையும் காரகத்தையும் ஞாபகம் எப்படி வச்சுக்கிறது? அதாவது ஒரு கிரகத்துக்கு நிறைய காரகத்துவங்கள் நிறைய இருக்கும். ஆமாங்க ஐயா. உறவுகள் ஒண்ணுதான் இருக்கும். சூரியன்னா கரெக்ட். தந்தை, மாமனார், இது ஈஸி. ஆனா மற்ற காரகத்துவங்கள் நிறைய இருக்கும். ஆமாங்க ஐயா. கட்டுறாங்கய்யா. கரெக்டுங்க. ம். அது நிறைய இருக்கும். அது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ம். ஜோதிடம் படிக்கும்போது நாங்க என்ன செய்வோம்னா, அந்த புக்குகள்லாம் ஆர்வமா வாங்குவோம், ஜோதிட புஸ்தகங்கள். சரிங்க. அந்த ஜோதிட புத்தகங்கள்ல வாங்கின உடனே போய் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, காரகத்துவங்களை படிக்கும்போது, ஐயோ! இவ்வளவா அப்படிம்போம். ம். ரொம்ப மலைச்சிரும். ஆமா, கரெக்ட். ஆமா. ஆனா, புரிஞ்சு, விஷயம் புரிஞ்சு படிச்சா, அது எத்தனை பக்கம்னாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும். ம். ம். இப்ப உங்களுக்கு 7 பிளானெட்டு, 2 துணைக்கோள், ஆமாங்க. 9 பிளானெட்டு. அந்த 7 பிளானெட்டுகள்ல அந்த சொந்த வீடு உள்ள கிரகங்கள்ல ஏதாவது ஒண்ணு கேளுங்க. நான் விளக்கங்கள நான் சொல்றேன். சரியா, இப்போ சுக்கிரனை பத்தி சொல்லுங்க. ஆ சுக்கிரன். இப்ப சுக்கிரன் அப்படின்னா பாருங்க, உறவுகள்ல மனைவி. கரெக்ட். உறவுகள்ல யாரு? மனைவி. மனைவி. ஆமா. அத்தை. ம். இந்த 2 விஷயங்கள அதே மாதிரி மூத்த சகோதரி இப்படி இன்னும் சொல்றாங்க. கரெக்ட். இந்த உறவுகள்ல இந்த 3 தான் இருக்கும். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கரெக்ட். ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, நிறைய இருக்கும். ம். அப்ப அதை எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம்னா, ஆ. இந்த சுக்கிரன் அப்படின்னா அழகு. ம். சுக்கிரன்னா என்னது? அழகு. அழகு. அப்ப எதெல்லாம் அழகுபடுத்தக்கூடிய தொழில் செய்றவங்களுக்கெல்லாம் சுக்கிரன். இப்படி ஞாபகம் ஓ. வச்சுக்கணும். சரி, சரி, சரி. அழக வச்சு அப்படி போனோம். ம். ஆமா. அதுக்கப்புறம் எந்த இடமெல்லாம் அழகா இருக்கோ அது சுக்கிரன். ஓ. ம். புரியுதா? ம். அழகு பொருட்கள் சுக்கிரன். அப்படி போகும். ஓ. ஓ. ம். ம். இப்ப செண்டு, வாசனை. அப்ப மலர்கள் சுக்கிரன். அந்த மலர் ஸ்மெல் பண்ணா எப்படி இருக்கும்? நல்ல வாசனையா இருக்கும். வாசனையா இருக்கும். அப்ப ம். வாசனை பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கணும். சுக்கிரன் எடுத்துக்கணும். ம். செண்டு, பவுடர்ன்னு தனித்தனியா நீங்க போகக்கூடாது. வாசனை பொருட்கள். வாசனை பொருட்கள். ம். ம். சோப்பு. ம். 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 அழகுபடுத்தக்கூடிய வாசனை உள்ள அனைத்தும் என்ன வந்துரும்? சுக்கிரன். சுக்கிரன் வந்துரும். ம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சுவைமிக்க ஒரு கிரகம் சுக்கிரன். சுவை மிக்கது. ஆ. டேஸ்ட். டேஸ்ட். ஆ. இப்ப ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஒரு உணவு சாப்பிடுறாருன்னா, அத அந்த எது டேஸ்ட்டுங்கிறத இதுவே இது இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. அந்த ம். சுவைய விரும்பி சாப்பிடுவது, சுவைய சுவையாக கொடுப்பது 2மே சுக்கிரன். ம். 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 நான் சொல்ல புரியுதாங்கய்யா? புரியுதுங்க. ஆ அது 2ம் சுக்கிரன். இப்ப ஒருத்தருக்கு சுக்கிரன்னா பட்டுங்கிறோம். ம். உடைகள்ல அது பட்டுங்கிறோம். ம். காஸ்ட்லியான உடைகள்லாம் இருக்குன்னு வைங்க. நீட்டா அயர்ன் பண்ணி குவாலிட்டியான ஒரு ஆடைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன். சரி, சரி, சரி. நீங்க உங்கள நீங்க மெருகேத்தி அழகுபடுத்திட்டீங்கன்னா அங்க சுக்கிரன். ஓகே, ஓகே. அப்ப பிராண்டட் கிளாத் எல்லாம் சுக்கிரன் வச்சுக்கலாமா? எப்படி? பிராண்டட் கிளாத் எல்லாம் சுக்கிரன், சூரியன் 2 பேருக்கும் வரும். சுக்கிரன், சூரியன் வருவார். ஓகே. 2 பேத்துக்கும் பிராண்டடா அதாவது அது அந்த அழகு சார். அழகு. ஓகே. சிலர் பாருங்க கருப்பா இருப்பாங்க, லட்சணமா இருப்பாங்க. சரி, உங்கள மாரி. ம். இனி அப்ப அங்க சுக்கிரன். ஓகே. நான் சொல்ல புரியுதா? சிலரு தான் இருக்கக்கூடிய இடம், தான் வசிக்கிற இடம், தான் உட்கார்ந்திருக்க ஆபீஸு எல்லாமே சுத்தமா வச்சிருப்பாங்க. அது சுக்கிரன். ஓ. ஓ. சுத்தமா இருந்தா கூட சுக்கிரன். ம். சுக்கிரன். பாருங்க, சந்திரனுக்கும் அழகு வரும். அது கொஞ்ச நேரத்துல மாறிடும். அப்பக்கப்ப ஆ. கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது சந்திரன். சந்திரன். ஓகே, ஓகே. ம். சுக்கிரன் அழகு ஓரளவுக்கு நிக்கும். நிக்கும். ம். ம். அது இதே மாதிரி சுக்கிரனுக்கு பார்வைங்கிறான். ஓ. ம். நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுக்கிரன் தான். ஓகே. அதாவது கண்ணுக்கு வலது கண், இடது கண்ணுன்னு இருக்கு. கரெக்ட். அங்க சூரியனையும் சந்திரனையும் குறிப்பிடுவாங்க. ஆமா, கரெக்ட். ஆனா அந்த விஷன் இருக்கு பாருங்க, பார்க்கிற அந்த விஷன். விஷன், பார்வை. ம். அது சுக்கிரன். சுக்கிரன். ஓகே.
அப்ப ஒருத்தருக்கு கண் நல்லா இருக்கும், பார்வை வந்து தெளிவா இருக்காது. அப்ப அங்க சுக்கிரனுடைய அஃபெக்ட சொல்லும். சுக்கிரன் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ம். ம். சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல ஸ்தான பலம் பெற்றோ, சுக்கிரன் ஒரு ஜாதகத்துல நல்ல நிலையில இருந்தாருன்னா, ம். உங்களுக்கு எவ்வளவு தூரம் வந்தாலும் கரெக்டா சொல்லி ஓகே. எவ்வளவு தூரம் வந்தாலும் சொல்லிடுவாங்க. ஒரு ஒரு பார்வை பலமா இருக்கும். ம். ம். சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னாங்கய்யா, கலைக்கு கலைத்துறைக்கு வந்து அரசி சுக்கிரன். ஓஹோ. ம். என்ன துறைக்கு? கலைத்துறைக்கு. கலைத்துறைக்கு அரசி வந்து சுக்கிரன். ம். அப்புறம் எந்த ஒரு வேலையும் கலையா செய்றாங்கன்னா அங்க சுக்கிரன். ஓகே. நளினமா செய்யறாங்க. ஆமா. நெறைய பேரு சினி ஃபீல்டுல போய் நெறைய பேரு அதுல சைன் பண்ணாங்கன்னா சுக்கிரன். ஓகே. சினிமா அதிகமா பொழுதுபோக்குக்கு பார்த்தாலும் சுக்கிரன். ஓ, அப்படி. ஓகே. ம். சினிமா தியேட்டர் வச்சிருக்காங்களா? சுக்கிரன் ஆதிக்கம். ஓகே. ஐயா புரிஞ்சா? சினிமா சம்பந்தப்பட்டதெல்லாம் சுக்கிரன். ஆ அது 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 அப்ப அந்த காரகத்துவத்த அதோட அப்படி லிங்க் பண்ணிக்கிட்டே வரணும். அது ராகு சொல்றாங்கல்ல, அந்த சினிமா துறை. ராகு வந்து படம் பிடிக்கிறது செய்றது. அது தனித்தனி கேட்டகரிக்கு போகும்போது எல்லா கிரகமும் வரும். ஆனா சுக்கிரன் மெயின். சுக்கிரன் மீன். ஓகே. இப்ப நம்ம சுற்றுலா போறோம். அங்க போய் அழகான இடத்த பார்ப்போமா? அருவருப்பான இடத்த பார்ப்போம். அழகான இடத்தை தான் பார்ப்போம். அது சுக்கிரன். ஓகே. ஆ. சோ பசுமையா இன்ப பசுமையா சுற்றுலா சுக்கிரன். ஆ, இன்ப சுற்றுலா சுக்கிரன். ஆமா. இன்ப சுற்றுலா சுக்கிரன். ஓகே. உங்களுக்கு வந்து சிலர்லாம் பாருங்க ஆன்மீக சுற்றுலா வரும். அது குருவும் சூரியனும் வரும். குரு சூரியன். ஓகே. ஆனா இன்ப சுற்றுலா பூரா பார்க்கு, பீச்சு, ஆ, உங்களுக்கு வந்து கார்டன்ஸ் ம். அதெல்லாம் போய் சினிமா பார்க்கறது, கார்டன்ஸ், போட்டிங்கு ஆ, ஆ. இப்படி வந்து சுற்றுலா போனீங்கன்னா அது சுக்கிரன். சரி. ஓகே. நல்லா பார்த்துக்கோங்க. சுற்றுலால வந்து நெறைய இருக்கு. நிறைய இருக்காமா. ஆமா. இது நீங்க அந்த காரகத்துவத்த நீங்க இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எத்தன வந்தாலும் நம்ம மைண்ட்ல நிக்கும். நம்ம அதுக்கு படிக்க வேண்டியதில்ல. படிக்க வேண்டியதில்ல. கரெக்ட். ம். நான் சொல்றது சரிதானே? புரியுதுங்க. ம். இப்ப வந்து பெண்கள் அதிகமா கூடியிருக்காங்கன்னா, அங்க சுக்கிரன். ஓகே. பெண்கள் அதிகமா கூடி நிக்கிறாங்க. பெண்களுடைய ஒரு நட்பு அதிகம் இருக்குன்னா, அங்க சுக்கிரன். ஓகே. எப்பவும் சந்தோஷமா இருக்கான், இன்பமா இருந்தா அது சுக்கிரன். ம். சுக்கிரன் வந்து கவலை கொள்ளாது. கவலை கொள்ளாது. ஓகே. அது கவலைய எடுத்துக்கவே செய்யாது. சரி. ம். அது அழகு கிரகம், இன்ப கிரகம். ம். அப்ப எங்கெல்லாம் அழகு இருக்கு, எங்கெல்லாம் இன்பம் இருக்கு. ம். மதுவுக்கு ஒருத்தன் அடிமையானாலும் சுக்கிரன், மதுபான கடை வச்சாலும் சுக்கிரன். ஓ, மது. ஓகே. ம். அந்த இன்பங்கள், அந்த சந்தோஷம்னு ஒண்ணு வந்துட்டா, இங்க சுக்கிரனுடைய இது வந்தே தீரும். இந்த போதைப் பொருட்கள்ல ராகுன்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ அது இது வந்து தீய போதைப் பொருட்கள்ல ரொம்ப உடம்ப பாதிக்கிறது தான் ராகு, சனி. ஓகே. இது வந்து என்ஜாய் பண்றது. என்ஜாய் பண்றது ஒரு மிலிட்ரியிலலாம் மது கொடுக்குறாங்க. அது ஆரோக்கியத்துக்கும் கொடுப்பாங்க, ஒரு இன்பத்துக்கும் இருக்கும். ஒரு லெவல். ஆ, அது சுக்கிரன். ம். அது சொல்றேன். அதே மாதிரி அந்த நடனங்கள், முறையான ஓகே. நடனங்கள் சுக்கிரன். நல்ல நடனங்கள். ம். நாட்டியம், நடனம் அதெல்லாம் சுக்கிரன். ம். அப்ப இந்த சுக்கிரனுடைய காரகத்துவத்தை இப்ப மனசுல எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸ். அப்படியே உள்ள போயிடுறது. ஆ, அதாவது அழகு, பார்வை, இன்பம், மகிழ்ச்சி, சுவை. அவ்வளவு இதெல்லாம் நீங்க சுக்கிரனை சொல்லிக்கிட்டே வரலாம். வரலாம். ம். அதே மாதிரி உங்களுக்கு வீட்டிலே சிலர் நீச்சல் குளம் வச்சிருப்பாங்க. வீட்டிலேயே ப்ரொஜெக்டர்லாம் வச்சிருப்பாங்க. ஆ. அப்ப அது சுக்கிரன். ஓகே. அழகு வாகனம் சுக்கிரன். ஓகே. எது? காரு, டெம்போ டிராவல், காரு, உங்களுக்கு அதான டாக்ஸி ம். அதெல்லாம். அதாவது குழு குழு வண்டி. குளு வண்டி, ஏசி வண்டி. Yes. ம். லாரி உங்களுக்கு வந்து பெரிய டிராக்டர், லாரி அதெல்லாம் வேற. அதெல்லாம் வேற. ம். இது வந்து ஆம்னி பஸ் இந்த மாதிரி அழகு சொகுசா உள்ள படம் சொகுசு பார்த்துக்கிட்டு கால் படப்பு. நீட்டி மெத்தையில உட்காந்துட்டா அது சுக்கிரன். மெத்தை சுக்கிரன். மெத்தை சுக்கிரன். ஓகே. கட்டில் மெத்தை அதாவதுங்க ஐயா சுக்கிரன்னாலே அழகு, மகிழ்ச்சி, இன்பம், சுவை, சுகம். சுகம் இந்த ம். அமைப்பை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பெண் பெண். ஓகே. இதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ம். நல்லா பாருங்க. வாழ்க்கையே சந்தோஷத்துக்கு தானே. கரெக்ட். அப்ப அந்த வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க.
இவங்க எவ்வளவு இன்பமா இருப்பாங்க ம். அப்படின்னா அந்த சுக்கிரன் தான். ஓ, வெரி குட். ஓகே. ஆமா. அப்ப சுக்கிரனால தான் அவங்க நல்லா இருப்பாங்கன்னு அர்த்தம். நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ம். சுக்கிரனுக்கு 3 நட்சத்திரங்களை கொடுத்திருக்காங்க. கரெக்ட். பரணி, பூரம், பூராடம். ம். ம். இந்த நட்சத்திரத்துல எந்த கிரகம் நின்னாலும் இந்த சுக்கிரனுடைய குணம் இருக்கும். ஓஹோ. இந்த சுக்கிரனுக்கு ஒரே பார்வை தான் உட்கார்ந்த வீட்டுல இருந்து 7ஆம் பார்வை. 7ஆம் பார்வை. கரெக்ட். தான் உட்கார்ந்த வீட்லயும் இந்த குணத்தை கொடுக்கும், நேரா பார்க்கிற வீட்லயும் இந்த குணத்தை கொடுக்கும். குணத்தை கொடுத்துரும். ம். நேரா எங்க பார்க்கோ அந்த வீடு. உதாரணத்துக்கு இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கு அப்படின்னா அந்த குணங்கள் தந்தைக்கும் இருக்கும். ஓகே. 9ஆம். ஓகே. ஆமா, அது தந்தை ஸ்தானம். ம். 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 நேர 7ஆம் பார்வை 3ஆம் இடம், இளைய உடன்பிறப்பு, அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த சுக்கிரன் குணம் இருக்கும். சுக்கிரன் குணம் இருக்கும். ம். ஒரு ஏன்னு கேட்டீங்கன்னா ஏன் ஒரு கிரகத்துக்கு அவ்வளவு கொடுத்தான் அப்படிங்கிறத பார்க்கணும். ம். வாழ்க்கையில வந்து ரொம்ப சந்தோஷமா இன்பமா இருக்கிறவங்க குறைவு, ம். பிரச்சனை கவலைகள் உள்ளவங்க அதிகம். நம்ம அனுபவத்துல பார்க்கிறோம், ஏதோ ஒரு வகையில இருக்கு. நிஜம்தான். நிஜம்தான். அதனாலதான் பாருங்க, அந்த சுக்கிரனுக்கு மட்டும் ஒரு பார்வை தான். ம். 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 நல்லா பாத்தீங்களா? கரெக்ட். உட்கார்ந்த வீடு, நேரா பார்த்த வீடு, இந்த 2 வீட்டுக்குமே இந்த குணத்தை கொடுக்கும். சரி, சரி. ரைட்டாங்கய்யா நான் சொல்றது? ரைட், ரைட். ஃபர்ஸ்ட் ஆமா. கிளாஸ். எக்ஸலென்ட். அதுக்கப்புறம் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை? பணம் தேவை. பணம் தேவை. ம். அந்த பணம் சுக்கிரன். ஓ. ம். 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 பணம் இல்லாம என்ன செய்ய முடியும் நீங்க? ஒண்ணும் செய்ய முடியாது. அந்த பணம் சுக்கிரன். ம். எப்படி பாத்தீங்களாங்கய்யா? எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். அப்படி இணைச்சுட்டே வரீங்க அது. ஆமா. அதாவது காரகத்துவங்களை எப்படி ஞாபகம் வைக்கிறது? நிறைய ம். உங்களுக்கு ஒரு பிளானட்டுக்கு நிறைய காரகத்துவம் இருக்கு. அதை ம். எப்படி ம். மைண்ட்ல வைக்கிறது? ம். அப்படின்னா நீங்க இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது உங்களுக்கு என்ன வந்து நீங்களே கிரியேட் பண்ணிட்டே போக வேண்டியதானே? கரெக்ட். பண்ணிட்டு போலாமே. ம். ம். இப்ப ஒரு ஆளு கண் கண்ணாடி போட்டிருக்காருன்னா, அது பார்வைக்காக போட்டிருக்காருன்னா அது சூரியன் ஒயிட் டிரான்ஸ்பரண்ட். ம். அதே ஆளு வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு அப்படின்னா அழகு. அது அழகுபடுத்திக்கிறார். சுக்கிரன். அது சுக்கிரன். சுக்கிரன். எப்படி? ம். ஃபர்ஸ்ட் கிளாஸ். இந்த ஷோக்காலிகள்லாம் சுக்கிரன் தான் அப்படி இல்லாம ஆ சௌகரியம், அதெல்லாம் சுக்கிரன். சௌகரியம். ம். அதெல்லாம் சுக்கிரன். அதுக்கு தேவை பணம், அது சுக்கிரன். சுக்கிரன். ம். அதனால பணம் இருந்தாலே பாதி மகிழ்ச்சின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. கரெக்ட். ம். பணம் இல்லாத எனக்கு பெரிய பிரச்சனைங்க, அதுல எனக்கு சந்தோஷமே இல்லைங்கன்னு சொல்றாங்கல்ல. கரெக்ட், கரெக்ட், அப்ப கரெக்ட். ஏன் சந்தோஷத்துக்கு இதை வச்சான், பணத்துக்கு அதையே வச்சாங்க? கரெக்ட். எப்படிங்கய்யா? அருமை, அருமை, அருமை. இந்த சுக்கிரனுக்கு வந்து சொந்த வீடு அப்படின்னா ரிஷபம் துலாமும் அவருடைய சொந்த வீடு. கரெக்ட், அவருக்கு உச்ச வீடு மீன வீடு. கரெக்ட், அவருக்கு நீச்சம் படுற வீடு கன்னி வீடு. கரெக்ட். ஒரு சுக்கிரனுடைய தன்மை இவ்வளவும் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்ப ஒருத்தருக்கு சுக்கிரன் நல்லா இருந்தாலே அவருக்கு திருமணம், வீடு, மனை, வாகனம் உண்டுன்னு சொல்லிடலாம். நல்லா இருந்தாருன்னா அவர் சொந்த வீட்டுல இருக்கணும். ஆட்சி இல்லைன்னா உச்ச பலம், திக்பலம், ஏதாவது ஒரு வகையில அது பலம் பெற்றிருக்கும். திக்பலம் பெற்றிருக்கணும். இல்லைன்னா சொந்த வீட்டுல இருக்கணும். இல்லாட்டி அவர் உச்சம் பெற்றணும். ஆமா. ஏன்னா பணம் இருந்தா சந்தோஷமா இருப்பான், பணம் இருந்தா கார் வாங்குவான், பணம் இருந்தா இடம் வாங்குவான், அவ்வளவு முடிஞ்சு. கரெக்ட். பணம் இருந்தா எல்லாம் வாங்கிடலாம். ம். இந்த சுக்கிரன் பாதிக்கப்பட்டிருந்தால் நீச்சம், ம். வக்ரம், அஸ்தங்கம் அல்லது ம். ஏதாவது பாவிகளுடைய தொடர்புல மறைவு பாவிகளை தொடர்ந்து. ம். மறைவுஸ்தானம் இதா இருந்தா இவர் வந்து ஒரு காலத்தில் கவலை, ம். மகிழ்ச்சி குறைவானவர், ம். ம். பொருளாதாரத்தில் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாரு, ம். ம். இப்படின்னு இதுல நம்ம சுக்கிரனுடைய காரகத்துவத்தை கொஞ்சம் அனுபவிக்கிறதுல தடைன்னு சொல்லிடலாம். தடைன்னு சொல்லிடலாம். ம். என்ன? எக்ஸலென்ட், எக்ஸலென்ட். அருமை, அருமை. எப்படி இருந்துச்சு இந்த சுக்கிரனுடைய? எக்ஸலென்டா இருக்கு. எக்ஸலென்டா இருந்தது. இப்போ நீங்க ஒரு கிரகம் வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருந்தாலும் அதோடைய பலன் அது தரும்னு சொல்றீங்களா? அப்போ இப்ப சனி வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருந்தா இருந்துட்டா சனி சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தா இவர் செய்யக்கூடிய தொழில் அழகு தொழில், பைனான்ஸ் தொழில் செய்யலாம், சுக்கிரனுடைய தொழிலை செய்யலாம். சுக்கிரனுடைய சொல். ஓகே. அப்ப சனி பகவான் சித்தப்பா, மூத்த சகோதரன், அவங்க நல்ல இன்பமா சந்தோஷமா இருந்தாங்க. சரி, 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 சரி. மூத்த சகா சித்தப்பா அது வரலாம். ஓகே. இப்படி எக்ஸலென்ட். எனக்கு சனி வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. அதனாலதான் நான் யூடியூப்ல எல்லாம் இருக்கணும். உங்களுக்கு தொழில் ரீதியா பாருங்க, ஒரு கலைத்துறை வந்திருக்கு. சனி சுக்கிர நட்சத்திரத்தினால என்ன, சுக்கிரன்னா என்ன தெரியுமா சார்? பணம் பேங்க்ல சார்ந்த இருந்தேன். தொழில்கள். பேங்க்ல இருந்தேன். பணம் கொடுக்குற இடத்துல இருந்தேன். இல்லைன்னா பைனான்ஸ் பண்றவங்க, பணம் சார்ந்த தொழில் இருக்கவங்களுக்கு சுக்கிரன் இருக்கும்.
கரெக்ட் கரெக்ட் கரெக்டா அவங்க வருது. தொழில் நல்லா டீசெண்டா இருக்கும், எப்பவும் பணம் புழங்கும், கௌரவமா இருக்கும். கரெக்ட், யூ ஆர் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். எப்படி அதே மாதிரி இப்போ கலைத்துறை இதுலயும் எடுத்துட்டு இருக்கலாம், யூடியூப் மீடியாவிலே இருக்கீங்க, மீடியால இருக்கு. கரெக்ட். கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க, எப்பவும் சந்தோஷமா இருக்கீங்க. ஆமா, நிஜம் நிஜம். ரைட்டா? ஆ. எப்படி லாஜிக்? அருமை அருமை, ஃபர்ஸ்ட் கிளாஸ். இது இப்படி தெரிஞ்சுட்டோம்னா கார்கத்துவம்லாம் அப்படியே மனசுல அப்படியே பளிச்சுன்னு விடும். அடுத்து வரும் காலங்கள்ல இன்னொரு பிளானட் கேளுங்க, காரவத்தம் சொல்றேன். சரிங்க, வணக்கம், ரொம்ப நன்றிங்க. எவ்வளவு நேரம் இருக்கு?